தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தவிர்த்து பிற ஊழியர்களுக்கு 17,950 ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 78 நாட்களுக்கான ஊதியத்தை வழங்கும் வகையில் மத்திய அரசு 1,866 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் 10,91,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவர் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. லே நகரில் நடைபெற்ற பேரணியின் போது காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் திடீரென மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் பாஜக அலுவலகத்திற்கும் காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். இந்த வன்முறையின் போது 4 பேர் உயிரிழந்தனர். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறைக்கு சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் தான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் சாடியுள்ளது. குறிப்பாக அண்மையில் நேபாளத்தில் ஆட்சி மாற்றத்திற்கே வித்திடும் வகையில் நடைபெற்ற ஜென்சி போராட்டம் உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டி அவர் பேசியதாகவும் அதுவே தற்போது வன்முறை வெடிக்க காரணம் என்றும் மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் 15 நாட்களாக மேற்கொண்டு வந்த தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக சோனம் வாங்சுக் அறிவித்துள்ளார். தமது ஆதரவாளர்கள் எவ்வித வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வியால் கிடைக்கக்கூடிய அறிவை சிலர் கொச்சைப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் படிக்காமலேயே முன்னேற முடியும் என்ற கவர்ச்சியான சொற்களை கூறி மாணவர்களை பின்னுக்கு சிலர் இழுத்து செல்ல முயல்வதாகவும் கூறினார். தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மாணவர்களின் கல்வி அவசியம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்காக தாம் இருப்பதாகவும் தனது உடலில் உயிர் இருக்கும் வரை மாணவர்கள் கவலைப்படக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பரப்புரையில் ஈடுபட்டவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பல கட்சிகள் மாறி வந்தவர் என்று கடுமையாக விமர்சித்தார். செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் என நினைப்பது பகல் கனவு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி அளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் பேசிய அவர் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றும் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் திமுக அதனை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். பகல் கனவு எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு யாருடைய அழுத்தமும் காரணம் இல்லை என்று கூறினார். பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும், கேண்டிடேட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோருக்கு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி ஆகிய விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எழுத்தாளர் ந. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது, பாடகர் கே.ஜே. யேசுதாஸுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது, நாட்டிய கலைஞர் முத்துக்கண்ணம்மாளுக்கு பாலசரஸ்வதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொலைநோக்கு திட்டத்தின்படி 10 முக்கிய அறிவிப்புகளை ராகுல் காந்தி வெளியிட்டார். அதில் உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான தற்போதைய 20% இடஒதுக்கீடு 30% உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு
எரிசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 56. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். IPS அதிகாரி வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோரின் மகளான பீலா MBBS பட்டம் பெற்ற பிறகு 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காமாட்சி அம்மன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேணு தனது குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தபோது காரில் வந்தவர்கள் மிளகாய் பொடியை தூவி குழந்தையை கடத்திச் சென்றனர். காவல்துறை தேடிய நிலையில் மாதனூர் அருகே குழந்தையை விட்டுச் சென்ற நிலையில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய மற்றொருவர் தேடப்பட்டு வருகிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளான நேற்று இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோயில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. மாட வீதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமியை வழிபட்டனர். டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை மறுத்துள்ள செங்கோட்டையன், அதிமுகவை ஒன்றிணைப்பதில் மூத்த தலைவர்களின் நிலைப்பாடு சஸ்பென்ஸ் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்த செங்கோட்டையன், யாரையும் சந்திக்க சென்னை வரவில்லை என்றார். மனைவி இங்க இருக்காங்க சென்னையில, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. அவர் பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்ததை தவிர யாரையும் நான் சந்திக்கவில்லை. தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது என்றும் அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு tngasa.org என்ற இணையதளம் வாயிலாக அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் 1156 கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலையை ரிலையன்ஸ் குழுமம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் உள்ள அள்ளிக்குளம் தொழிற்பூங்காவில் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய இருக்கும் இந்த தொழிற்சாலையில் நொறுக்கு தீனிகள், பிஸ்கட், சமையல் எண்ணெய், கோதுமை உள்ளிட்ட தொகுக்கப்பட்ட உணவுகள் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ரிலையன்ஸ் குழும நிர்வாகிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விஜய் 13ஆம் தேதி தனது பரப்புரையை தொடங்கிய நிலையில் வருகின்ற சனிக்கிழமை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன்பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். இறுதியாக பிப்ரவரி 21ஆம் தேதி சென்னையில் தனது பரப்புரை பயணத்தை நிறைவு செய்கிறார். விஜய் திடீரென மீனவர்கள், ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுவது மோடி தமிழில் திருக்குறள் சொல்வது போல் உள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா என்றும் விஜய்க்கு கேள்வி எழுப்பினார். தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை, நம்ம ஈழத்தமிழர்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது, திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் ஆகிவிட்டதாகவும் அவருடைய குழந்தை தனது வயிற்றில் வளர்வதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக ஜாய் கிறிசல்டாவிடம் விசாரணை நடந்து முடிந்த நிலையில் வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளது.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கப்படலாம் என்று உத்தேச கால அட்டவணை வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பிற்கான இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15 முதல் ஜூன் 1 வரை நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெண்ணெய் மூட்டும் அளவிற்கு விறுவிறுவென ஏறி வந்த தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக காலை மாலை என இரு வேளைகளிலும் தங்கத்தின் விலை அதிகரித்து பொதுமக்களை கவலையடைய செய்தது. இந்நிலையில் நாள்தோறும் புதிய உச்சங்களை தொட்டு வந்த தங்கத்தின் விலை சிறிய பிரேக் கொடுக்கும் வகையில் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 10,600க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா அபிஷேக் சர்மா அதிரடியாக குவித்த 75 ரன்கள் உதவியுடன் 168 ரன்கள் சேர்த்தது. பின்னர் விளையாடிய வங்கதேசம் 127 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கடைசி ஓவரில் ஆல் அவுட் ஆனதால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும். ஜெயிலர் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் அடுத்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி வெளியாகும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். கூட்டணியின் பெயரால் அவமரியாதை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் நகர காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைந்த புகைப்படங்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள ஜோதிமணி கூட்டணி தர்மம் என்பது 2 பக்கமும் இருக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை எப்படி புரிந்து கொள்வது என கேள்வி எழுப்பியுள்ள அவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பதிவை நீக்கிவிட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் தூசூர் பகுதியில் சாலையில் சென்ற கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. துறையூர் சாலையில் சென்ற காரிலிருந்து புகை வந்ததால் ஓட்டுநர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அதற்கு பிறகு கார் முழுவதுமாக தீப்பிடித்து மளமளவென்று பரவி டயர் வெடித்து சிதறியது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கச்சாத்தநல்லூர் வைகை ஆற்று பகுதியில் உரைக்கிணறுகள் அமைப்பதற்கு கோட்டாட்சியரிடம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கச்சாத்தநல்லூர் வைகை ஆற்று பகுதியில் உரைக்கிணறுகள் அமைத்து அங்கிருந்து குழாய் மூலமாக இளையான்குடி பேரூராட்சிக்கு குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு கச்சாத்தநல்லூர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 2 நாட்களுக்கு முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த பகுதியில் நேரில் ஆய்வு செய்த கோட்டாட்சியர் கிரேசியா வேறு பகுதியில் உரைக்கிணறு அமைக்கப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்ட மண் சாலை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக சீரமைக்கப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி இரவு முழுவதும் பெய்த கனமழையால் பாலாறு மற்றும் அதன் கிளையாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாணியம்பாடியிலிருந்து பெரியப்பேட்டை செல்லக்கூடிய பிரதான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக அந்த சாலை தற்காலிகமாக சிமெண்ட் மூட்டைகளை வைத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக இருந்த என் செந்தில்குமார், ஜி அருள்முருகன் ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த செந்தில்குமார், அருள்முருகன் ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. சேலம் மாநகரில் நேற்று காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. அஸ்தம்பட்டி, கோரிமேடு, அரிசிப்பாளையம், 5 ரோடு, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல புதுக்கோட்டை நகரில் கனமழை பெய்தது. கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான காற்றுடன் சாரல் மழையாக தொடங்கி கனமழை கொட்டியது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, RS மாத்தூர், முள்ளுக்குறிச்சி, ஆலத்தியூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரம் இடைவிடாது கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கொண்டசமுத்திரம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 3 நாட்களாக வடியாமல் இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணா கார்டன், லெனின் நகர், ராகவேந்திர நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியிருப்பதால் துர்நாற்றத்தால் அவதியடைகின்றனர். தினசரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் அல்லல் படுவதால் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சௌஹான் நியமிக்கப்பட்டார். இன்னும் சில நாட்களில் அவரது பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் இந்த பதவி நீட்டிப்பு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அனில் சௌஹானுக்கு 8 மாதங்கள் பதவி நீட்டிப்பு கொடுக்க மத்திய அமைச்சரவையின் நியமனக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த பிரபல சாமியார் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 17 மாணவிகள் புகார் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த சாமியார் சைத்தன்யநந்தா சரஸ்வதி என்ற பார்த்தசாரதி அங்கு முதுநிலை டிப்ளமோ பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் 17 மாணவிகள் தங்களை சாமியார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறினர். இதனையடுத்து தலைமறைவாக உள்ள சாமியார் சைத்தன்யானந்தாவை போலீசார் தேடி வருகின்றனர். அசாமி பாடகர் ஜூபின் கர்க் மரணத்தில் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட ஜூபின் கர்க் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சிங்கப்பூர் சென்ற நிலையில் ஸ்கூபா டைவிங்கின் போது விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது மரணத்தில் சந்தேகமுள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணையை உரிய காலக்கெடுவுக்குள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஓய்வு பெற்ற காவலாளி சபீரின் வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் சபீரின் ஆதார் கார்டு, பான் கார்டை வைத்து மோசடி கும்பல் சிலர் இவரது வங்கிக் கணக்கை தங்களது வங்கிக் கணக்குடன் இணைத்து பண பரிவர்த்தனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணையை முடித்துக் கொண்டு புறப்பட்டுச் சென்றனர். ஷபீரின் வீட்டிலிருந்து சில ஆவணங்களையும் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். திருச்சி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் 53,000 ரூபாய் ரொக்கம் பிடிபட்டது. லஞ்ச புகார் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் பணியில் இருந்த இணை சார் பதிவாளர் அப்துல் காதர் என்பவரிடம் இருந்து கணக்கில் வராத 53,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட பணத்திற்காக ஆவணங்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதால் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் UPS பேட்டரிகள் மாயமானது தொடர்பாக விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மருத்துவமனையில் 27 UPS பேட்டரிகள் திருடு போனது குறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொலைபேசி மூலமாக விளக்கமளித்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் UPS பேட்டரிகள் திருட்டால் நோயாளிகளுக்கு பாதிப்பு இல்லை என்று கூறினார்.